ஒரு சகோதரியை ஜெபிக்கிறதுக்காக என்று கொண்டு வந்தாங்க. வாரத்துக்கு 2 தடவை புது ரத்தம் போடணும். நான் ஜெபம் பண்ணி விட்டுட்டேன். அன்னைக்கு ராத்திரி நான் தூங்க முடியல. கர்த்தர் எனக்கு ஒரு கனவு கொடுத்தாரு. வசதி உள்ள குடும்பம் தான். அந்த வீட்டுக்கு போனேன். இந்த வீட்டுக்காரர் எங்கேன்னு கேட்டேன். இல்லைன்னாங்க. அந்த படுக்கையில் இருக்கிற அந்த தாயை பார்த்து, ஏமா உங்க வீட்டுக்காரர் பாவம் செஞ்சாரா, ஒரு கொலை செஞ்சிருக்காரே? இல்லை அப்படின்னு தலையசைச்சிச்சு. பொண்ணு அப்படி திரும்பி பார்த்தேன். அவ இப்படின்றா, இந்த அம்மா புருஷன் மனம் திரும்பினா உயிரை தருவார், வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டி வாங்க போய் வட்டி கொடுக்கலன்னு சொல்லி செருப்பால் அடித்து உன் புருஷன் சாகடிச்சு விட்டான். இது எனக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் சொன்னார். அதனால இந்த வியாதி அவர்கிட்ட சொல்லி மனம் திரும்புன்னா கர்த்தர் ஜீவனை தருவார்னு போயிட்டேன். அந்த அம்மா 3 நாள் செத்து போச்சு. இந்த செய்தி எனக்கு அனுப்புகிறாங்க. ஜெபம் பண்ண கொண்டு வந்து ஆத்துமா இல்லையா, போனால் 1 2 இல்லை 150 பவுன் நகை, குளிப்பாட்டி நல்ல சேர்ல உட்கார வச்சு, செத்து போன பணத்துக்கு இப்படி போட்டு வைப்பாங்களா? யாருமே பணத்தை பார்க்க போகல, எதை பார்க்க போறாங்க? அப்படி நான் கேட்டேன், எப்படி எல்லாம் வச்சிருக்கீங்களா? இல்ல அந்த அம்மாவை டீ கடை ஹோட்டல் நடத்தி சம்பாதிச்சதா. சரி, என்னதான் நடக்கிறேன் கொஞ்சம். நானும் அப்பதான் ஊழியத்தை அந்த பகுதியில் ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி தென்னை மரத்துல இருந்து ஓலை கிட்ட கொண்டு வந்தாங்க, 2 நெடுக்கு குச்சியை கொண்டு வந்தாங்க, 6 குறுக்கு குச்சி வச்சாங்க, தூக்கி வச்சு போர்வை போட்டு எல்லாம் உரி எடுக்கிறாங்க. காத்துல களத்துல கிடக்கிற எல்லாம் சுடுகாட்டு கொண்டு போறாங்க. அன்ன கயிறையும் வெட்டிட்டீங்களான்னு கேட்கிறான். அன்ன கயிறு எத்தனை பைசா விற்கும்? அதையும் அங்கே வெட்டி தான் அவனை பூமிக்குள்ள போட்டாங்க. இந்த உலகத்தில் எதுவும் நீ எடுத்துட்டு போக முடியாது. இந்த உலகத்தை நீ நம்பி வாழாத. நீ வாழ வேண்டிய இயேசுவுக்காக. உனக்கு கொல்கத்தாவில் இயேசு ரத்தத்தை சிந்தினார். நீ செய்த பாவத்து தண்டனை உண்மையில சுமத்தக்கூடாது என்ப அவரே சுமந்து உன்னை இன்னைக்கு உயிருள்ள வாழ்க்கை தருவதற்காக உனக்கு ஒரு பரம அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு மரித்தாலும் நான் இயேசுவோடு இருப்பேன்.